ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல மார்ச் மாதத்துல திருமலை தரிசனத்திற்காக இருக்கக்கூடிய 6 சேவாக்களுக்கான வாய்ப்புகள் பற்றியும், அந்த சேவாக்கள் மூலமாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சுபதம் வழியாக போய் மிக விரைவாக தரிசனம் செய்யக்கூடிய தகவல்களை பற்றி பார்க்கலாம். வரக்கூடிய மார்ச் மாதத்திற்கான திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங் டிசம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாகிருக்கு. மார்ச் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மார்ச் மாதத்துல திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளை தரிசனம் செய்வதற்காக 6 ஆர்ஜித சேவாக்களினுடைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆர்ஜித சேவாக்களினுடைய டிக்கெட் வைத்து சுபதம் வழியாக போய் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை வேகமாகவும் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். மார்ச் மாதத்துல திருமலையில நடக்கக்கூடிய இந்த 6 ஆர்ஜித சேவாக்களினுடைய தரிசன டிக்கெட் புக்கிங்குமே ஒரே நாள்ல ஒரே நேரத்துல டிசம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. திருமலையில தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காராவோடு சேர்த்து மார்ச் மாதத்துல திருமலையில நடக்கக்கூடிய ஆனுவல் ஆர்ஜித சேவாவான தெப்போத்சவத்தினுடைய கடைசி 2 நாட்களான மார்ச் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங்கும், மார்ச் மாதத்திலே நடக்கக்கூடிய மற்றும் ஒரு ஆனுவல் ஆர்ஜித சேவாவான வசந்தோத்சவம் சேவாவினுடைய முதல் 2 நாட்கள் மார்ச் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல டிசம்பர் 22ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த 6 ஆர்ஜித சேவாக்கள்ல எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் நம்ம புக் செய்தாலும் சேவாவையும் திருமலையில நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்தவுடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் நாம பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆர்ஜித சேவாவிற்காக நம்ம சுபதம் வழியாக போகக்கூடிய காரணத்தினால பெருமாள் தரிசனமும் வேகமாகவே பார்த்துட்டு வந்துடலாம். மார்ச் மாதத்துல நடக்கக்கூடிய இந்த 6 ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ணி பெருமாள் தரிசனத்திற்காக போயிட்டு வரலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட் நாம புக் பண்ணலாம். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு தரிசன டிக்கெட் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்கள நீங்க தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு இல்லாத பட்சத்துல ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துட்டு போகணும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் செய்த பிறகு அதை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. ஒரு மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நாம புக் செஞ்சிட்டோம்னா அந்த டிக்கெட் மூலமாக தரிசனம் பார்த்த நாள்ல இருந்து 180 நாட்களுக்கு பிறகுதான் மறுபடியும் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நம்ம புக் செய்து தரிசனத்திற்காக போக முடியும். இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது மொபைல் நம்பர் லாகின், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த 3க்குமே பொருந்தும். நீங்க டிக்கெட் புக் செய்து தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 180 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த 180 நாட்களை டிக்கெட் புக் செய்த நாள்ல இருந்து கணக்கு பண்ணக்கூடாது, தரிசன நாள்ல இருந்து தான் நம்ம கணக்கு பண்ணணும். ஆனுவல் ஆர்ஜித சேவாக்களான தெப்போத்சவம் சேவா மற்றும் வசந்தோத்சவம் சேவாவினுடைய டீடைல்டு வீடியோ லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். அதே சமயம் எங்க சேனலினுடைய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல இமீடியட்டாக கிடைப்பதற்கு வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் மற்றும் டெலகிராம் சேனலினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இந்த சேனல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவாக்கள் எல்லாமே உற்சவமூர்த்திகளுக்கு நடக்கக்கூடிய சேவாக்கள். உற்சவமூர்த்திகளுக்கு நடக்கக்கூடிய சேவாவை பார்த்துட்டு இம்மீடியட்டாக நாம திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயின் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பிள் டிக்கெட் என்பதனால ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். அந்த ஒரு டிக்கெட்லயே 2 பேர் கல்யாண உற்சவம் சேவாவும் அட்டன் பண்ணிட்டு 2 பேர் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காகவும் நம்ம போயிட்டு வந்துடலாம். கல்யாண உற்சவம் சேவாவிற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் சுபதம் என்ட்ரன்ஸ். சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக கோவிலுக்குள்ள போய் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்துல சேவா அட்டன் பண்ணி முடித்த பிறகு அங்கிருந்து நேரடியாக நம்ம திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 2வதாக இருக்கக்கூடிய சேவா ஊஞ்சல் சேவா. இந்த சேவாவிற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் சுபதம் என்ட்ரன்ஸ்.
சுபதம் வழியாக கோவிலுக்குள்ள போய் முதல்ல நாம திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய சமயத்துல சின்ன லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு கை கழுவக்கூடிய அந்த வாஷ்பேஷன் இருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலேயே ஊஞ்சல் சேவா மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்துல உட்கார்ந்து நம்ம ஊஞ்சல் சேவா பார்த்துட்டு அதற்கப்புறம் கோவிலை விட்டு வெளியே வந்துடலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய சேவா ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா. இந்த ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவாவிற்கு நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைபோத்சவ மண்டபம். அங்க நம்ம முதல்ல சேவா அட்டன் பண்ணிட்டு அதற்கடுத்து திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம்ல ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் வழியாக கோவிலுக்குள்ள போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். அடுத்து சஸ்ர தீப அலங்காரா சேவாவிற்காக நாம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய சஸ்ர தீப அலங்காரா மண்டபம். அங்க நம்ம சஸ்ர தீப அலங்காரா சேவா அட்டன் பண்ணிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம்ல ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் வழியாக கோவிலுக்குள்ள போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். அடுத்து தெப்போத்சவம் சேவா. தெப்போத்சவம் சேவாவிற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பம் PE5 கேட். தெப்போத்சவம் சேவாவினுடைய 4ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாளினுடைய தரிசன டிக்கெட் புக்கிங் தான் இப்போ டிசம்பர் 22ஆம் தேதி ஓபன் ஆக இருக்குது. முதல் 3 நாட்களுக்கான புக்கிங் ஆல்ரெடி போன மாதத்திலே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தெப்போத்சவத்தினுடைய 4ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்துல 5 முறை வலம் வருவாங்க. 5ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்துல 7 முறை வலம் வருவாங்க. இந்த சேவாவை நம்ம புஷ்கரணி தெப்பத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு சுபதம் வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அடுத்து இருக்கக்கூடிய சேவா வசந்தோத்சவம் சேவா. வசந்தோத்சவம் சேவா திருமலையில தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கக்கூடிய சேவா. இதுல முதல் 2 நாட்கள் மார்ச் 30ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் தான் டிசம்பர் 22ஆம் தேதி ஓபன் ஆகுது. இதுல வசந்தோத்சவம் சேவாவிற்காக நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் திருமலை கோவிலினுடைய மாட வீதிகள்ல மேற்கு மாட வீதியில W2 கேட்ல இருக்கக்கூடிய வசந்த மண்டபம். இங்க ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமிக்கு நடக்கக்கூடிய சினப்பன திருமஞ்சனம் என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேகம் பார்த்து முடித்த பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக சுபதம்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும். சுபதம் வழியாக கோவிலுக்குள்ள போய் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இதுல கல்யாணோத்சவம் சேவாவினுடைய ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 1000 ரூபாய். ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ர தீப அலங்காரா சேவா மற்றும் தெப்போத்சவம் சேவாவினுடைய ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். வசந்தோத்சவம் சேவாவினுடைய ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 300 ரூபாய். நீங்க போன மாதத்திலேயோ அல்லது இதே மார்ச் மாதத்திலேயோ வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் செய்யறதாக இருந்தாலும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் அல்லது SST டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கி தரிசனம் பார்த்திருந்தாலும், இலவச தரிசனம் வழியாக நீங்க சர்வ தரிசனத்திற்காக போயிருந்தாலும் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸும் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் மற்றும் ஒரு ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் நடுவுல தான் 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணுமே தவிர்த்து மற்ற தரிசன டிக்கெட்டுகளுக்கு இருக்கக்கூடிய டைம் கேப்பை இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் டைம் கேப்போடு நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம். கடந்த 180 நாட்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ர தீப அலங்காரா சேவா அல்லது இப்போ ரீசெண்டா நடந்த ஆனுவல் ஆர்ஜித சேவாவான புஷ்பயாகம் சேவா, இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தரிசன நாள்ல இருந்து 180 நாட்கள் இந்த தரிசனம் வரை ஆகுதா என்பதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 180 நாட்கள் கம்ப்ளீட் ஆகலைன்னா நீங்க இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எதுவுமே புக் செய்ய முடியாது. 180 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சுன்னா நீங்க தாராளமாக இந்த 6 ஆர்ஜித சேவாக்கள்ல ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கோட் ஜென்ஸ் ஷர்ட் வேஷ்டி வியர் பண்ணணும். சேவா நடக்கக்கூடிய நேரத்துல ஷர்ட்டும் இன்னர் பனியனும் ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க மேல் துண்டு என்று சொல்லப்படக்கூடிய உத்தரியம் வியர் பண்ணிக்கலாம். லேடிஸ் சாரி அல்லது சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணணும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல TTE ரூம்ஸ் ஐதர் திருமலா லொகேஷனுக்கோ அல்லது திருப்பதி லொகேஷனுக்கோ நீங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ரூம் புக் செய்வதாக இருந்தால் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 தரிசன டிக்கெட்டுகள் ஒரே நேரத்துல நீங்க புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால ஒரு டிக்கெட் புக் செய்திருந்தாலே டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். மற்ற தரிசன டிக்கெட்டுகள் எல்லாம் ஒரு டிக்கெட் மட்டும் நீங்க புக் செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லையும் நீங்க ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்ல திருப்பதி மற்றும் திருமலா லொகேஷன்ல
டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் தான் நம்ம இந்த ஆர்ஜி சேவா டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ரூம் புக் பண்ண முடியும். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.